ஆமாம் நசிலூருங்கண்ணா. 5 பேர் இருக்குங்கண்ணா. சேலு தாங்க. 3 ரூபா கொடுத்துடலாங்கண்ணா. 3 லட்சம்னா கொடுத்துடலாங்க. 2 ரூபாய் வச்சிருக்கேண்ணா. 24 வருஷம் வச்சிருக்கேண்ணா. தாராளமாக கால் பண்ணாங்க. 90ங்க 95 33 6 99 8. எப்படி குதிரைலாம் விலை கொண்டு வர்றது? தயவு செய்து அந்த வண்டிக்காரங்க அந்த காரை வந்து தயவு செய்து எடுங்க. வணக்கங்கண்ணா, உங்க பேருங்கண்ணா? லலித்துங்க. இந்த ஊரை இப்ப சேலுக்காங்கண்ணா? ஆமாங்க. வேலை முடிஞ்சதுங்களா? இல்லை, வேலை முடியலைங்க. இப்ப சேல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? சரி இருக்கு, சும்மா தாங்க. இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஊர் என்ன ரகங்கண்ணா? சிந்திங்க. எத்தனை வயசு ஆகுதுங்கண்ணா? 2 பல்லு. 2 பல்லுங்கண்ணா. ஆமாம். இப்போ நம்ம கிட்ட எத்தனை குதிரைங்க இருக்குங்கண்ணா? 8 குதிரை இருக்குங்க. 8 குதிரை. நம்ம ஃபார்ம் எங்கண்ணா இருக்கு? ஃபார்ம் சின்னிமலைங்க. நம்ம அந்தியூருக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கண்ணா? 5 வருஷம் வந்துருக்கேன். நமக்கு நீங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குங்க? என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க, யாரும் ஓட்டுறது இல்லை. சரி 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 சரி. எல்லாம் ஷோ லைன் கதைக்கிட்டாங்க. அதனால சரி ஓகேங்கண்ணா. நமக்கு எத்தனை வருஷம் இதில் பழக்கம் இருக்குங்க? 5 வருஷம் இருக்கு. சரி நன்றிங்கண்ணா. உங்கள் கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? 9842549897. தேங்க்ஸ்ண்ணா. இல்லை காலையில் வந்து 8:30 நம்ம வந்துட்டோம். அப்போ வந்து அவ்வளோ பெருசாக வெயில் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெயிலாகவே இருக்குது, முடியலை. ஆல்ரெடி கிரவுண்டில் தூரம் ஓட்டுறது பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து ஒவ்வொரு குதிரைகளாக நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ் ஏகே மிச்சர்ஸ், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. போன மட்டும் தான் தெரியும் பார்ப்பீங்க. சைடில் 2மே ஜோடி மாடுங்க. உங்க பேருங்கண்ணா? வணக்கங்கண்ணா, என் பேர் மோகன்ண்ணா. சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கரூருங்கண்ணா. என் பேர் மோகனு. ஓகே. கரூர்ல நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா. நம்மகிட்ட குதிரை எப்போ ஒரு 5-6 குதிரை இருக்கும். இது என்ன ரகங்கண்ணா? இது வந்து இப்போ நொக்கராங்கண்ணா. நொக்கரால ஃபீமேல்ண்ணா. 17 மில்க் இதுண்ணா. 17 மாசத்து குட்டிண்ணா. அது எவ்வளவு ஹைட் இருக்குங்க? ஆனா ஹைட்டு போய் 60 இன்ச் இருக்குண்ணா. ஒரு 65 இன்ச் வருங்க. ஷோக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? சேலுக்கு ஷோக்கு தானே. போனா ஷோ எப்போ நடக்குதுங்கண்ணா? என்னங்கண்ணா? ஷோ எப்போ நடக்குதுங்கண்ணா. இன்னைக்கு நடக்க போகுது. நமக்கு இந்த குதிரை மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற எதனா இருக்குங்களா? இதுவும் இருக்கு. அந்த கருப்பஞ்சு கல்யாணி இருக்குண்ணா. ஓகே. நொக்கரா கொண்டு கழுவு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்போ 5-6 குதிரை இருக்கணும். ஒவ்வொரு குதிரைகளா பாத்துடலாமாங்க? பாத்திரலாம். இது இப்ப சேலு கொடுக்குற மாதிரி இருந்தா எப்படின்னா? ஆனா இது கொடுத்துறதாண்ணா 5 லட்சம் தான் சொல்லுதுண்ணா. ஓகே. இது வடக்கு பஞ்சாப்ல எடுத்ததுண்ணா. ஃபார்ம்ல. ஓகேங்க. இப்போ பஞ்சாப்ல எடுத்தது. சரி சரி. லைனேஜ் குட்டி தானே எல்லாமே. ஓகே. அடுத்த குதிரை பாத்துடலாமா? பாத்துருவேன். ஆனா இது என்ன ரகங்கண்ணா? ஆனா இது மாறுவாருங்கண்ணா. இது கரம்பஞ்சு கல்யாணி ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துருக்கணும். சரி சரி. இது ஷோக்காக கொண்டு வந்துருக்கணும். ஷோ எத்தனை குதிரைங்க சேலுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? சேலுக்கு ஒரு 3 கொண்டு ஒன்று கொடுத்துட்டா. என்னென்ன வீட்டில் இருக்குண்ணா குதிரை சேலுக்கு. உங்களுக்கு குதிரை தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? 82ங்க 48 93 24 79. அப்படி இல்லைன்னா மோகன் டெய்ரி ஃபார்ம் போட்டிங்கனாலே வந்துடும். ஓகே. ஆர்டர் பண்ண வச்சிருக்கேன். சரி. மோகன் டெய்ரி ஃபார்ம்னால. சரி. மற்ற குதிரைங்க எல்லாமே கட்டி போட்டிருக்கீங்க. இந்த 2 குதிரையுமே ஃப்ரீயா இருக்கு. இது ஷோக்காக தாங்கண்ணா. ஃப்ரீயாக விட்டுருக்கோண்ணா. சரி சரி. சரி நன்றிங்க. சரி, அந்த குதிரை வந்து இப்போ ஷோக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா நரண்டு பிடிக்குது. இங்க வாடா. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம எந்த ஊருங்கண்ணா? திருவண்ணாமலைண்ணா. எத்தனை குதிரைங்க கொண்டு வந்திருக்கீங்கண்ணா?
மொத்தம் 5-8 இருந்தது. சரி சரிங்கண்ணா. இப்போ ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா. இந்த குதிரைக்கு இப்போ வயசு என்னங்கண்ணா இது? இது இப்பதான் நான் 14 மாசம் 16 மாசம் குட்டிங்களா? குட்டி. என்ன ரகங்கண்ணா இது? இது மாறுவாரு. இதுக்கு முன்னாடி எங்கன்னா ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? இல்லண்ணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் 4 வருஷமா வந்துருக்கேன். இப்போ எத்தனை குதிரைங்க சேலுக்கு இருக்குங்கண்ணா? சேலுக்கு 3 இருக்குண்ணா. நம்ம ஃபார்ம் நேமுங்கண்ணா? எந்த ஊருங்கண்ணா? திருவண்ணாமலை. நானு மெயின் ஸ்டெட் ஃபார்ம் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் இடுக்கரை. ஓகே. நீங்க குதிரைகளை எங்கிருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இங்க அந்தியூர் தானா. அந்த இருக்கீங்க. உங்க கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? 8610364924. உங்க பேருங்க? எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வினோத் ராஜ். ஓகேங்கண்ணா. இப்போ குதிரை ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஷோக்கு ரெடி பண்ணி மில்க் டீத்துங்களா? இதுக்கு ஏஜ் என்ன ஆகுது? இல்ல 2 டீத். இது 2 டீத். இப்போ கேட்டகரி என்ன கேட்டகரியில் இப்போ போயிட்டு இருக்குங்க? 2 டீத் கேட்டகரியில தான் போடுறாங்க. ஓகேங்க. ஷோ ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுதுங்க? ஷோ ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் ஆகுது. நேத்து கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க வேலூர்ல இருந்து வரோம். ஃபார்ம் நேமுங்கண்ணா? பனாஸ்டட்ஸ். ஓகே. நம்மகிட்ட எத்தனை குதிரைங்க இருக்குங்கண்ணா? 11 குதிரைங்க இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. இந்த குதிரையோட கலர் என்னங்கண்ணா? என்ன ரகங்கண்ணா? பியூர் மார்வாரி பிளட் லைன் இது. நம்ம சேலுக்கு கொடுக்குற ஐடியா இருக்காங்கண்ணா இது? இல்ல சேலுக்குலாம் இல்ல. நம்ம சேலுக்குனா நம்ம கிட்ட எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க? மினிமம் 1 லாக்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட சேல். ஹை ரேஞ்ச்னு பார்த்தாங்கண்ணா? ஹை ரேஞ்ச் அது நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அது பொருளோட தரத்துக்கு ஏற்று தான் மதிப்பு. அந்த லைனேஜ் பொறுத்து நமக்கு. ஆமா, அந்த லைனேஜ் பொறுத்து அது. இப்போ குதிரை மோஸ்ட்லி வந்து இந்த சுழி பார்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறீங்கல்ல? நான் வந்து சுழி பொதுவா நான் நம்புறது கிடையாது. ஓகே. இப்ப நான் பிறக்கும் போது ஏதாவது கை கால் ஊனமோ ஏதோ ஒரு குறையோட பிறந்தா எங்க அப்பா அம்மா என்ன அது மாதிரி நிராகரிச்சிருவாங்க. நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, நம்ம கூட அது கனெக்ட் ஆகி நம்ம ஒரு பிடிச்சிக்கோ ஒரு குதிரையை வாங்கணும். அது அந்த மித்தை வந்து நம்ம அந்த வாயிலா ஜீவன் மேல நம்ம இது பண்ணக்கூடாது. சில மத்தவங்கிட்ட சுழியை பத்தி கேட்டிருக்கேன். ஒரு சிலர் பாப்பாங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட மைண்ட் செட் ஒரு மைண்ட் செட் அது. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது அது. அதனால எனக்கு அதுதான் அதை நான் ஒரு உயிரா பாக்குறேன். அவ்வளவுதான் அது. சரி ஓகே. ஒரு பேருங்கண்ணா? என் பேரு சாம்ராட். இது ஓகே ஓகே. தேங்க்ஸ். சரி ஓகே, நன்றி. ஓகேங்க. ஆமா. ஓ ஆக்சுவலா பிறந்ததுல இருந்து இந்த ஃபீட் தான் கொடுத்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தான் ஃபீடே நம்மளுக்கு தான். இந்த குதிரோட ரகங்கண்ணா? மோஸ்ட்லி எல்லாமே அந்த மார்வாடியா லைக் பண்றாங்களே, எதனாலங்க? அதோட ஃபிகரு, இந்த கண்ணு, எல்லா குதிரையும் சொல்லலாம். மார்வாடி கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். அழகுக்காக இந்த குதிரை மற்ற குதிரை இப்போ இந்த குதிரை ரகங்கள்ல இந்த மாதிரி இதுல வந்து எத்தனை ரகங்கள் இருக்கு? அந்த மார்வாடி மட்டுமா, காத்தியோட அது மட்டுமா, இல்ல வேற எதனா இருக்கு? இங்கிலீஷ் குதிரை நிறைய இருக்கு. இப்போ நம்மளுது நாட்டு ரகம் அப்படிங்கும்போது அந்த போனி இதெல்லாமே நமக்கு நாட்டு ரகம் இருக்குங்களா? சீமித்தாடின்னு சொல்றாங்க. நாட்டு குதிரைகள். எதனால? ஸ்கின் கோட்ல இருந்தே வரணும். அந்த ஸ்கின் தான் மாறுவாரி நம்ம சொல்றோங்க இல்லையா? இந்த வெல்வெட் மாதிரி அந்த ஸ்கின் இருக்கும் இல்லையா? ரொம்ப தின்னா இருக்கும். உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்துடும். அந்த ஷைனிங் கோட்டோட வரும். ஓகே. இதுதான் அந்த மாறுவாரில பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இப்படி தொடச்சிங்கனாவே, கை வச்சு இப்படி தொடச்சிங்கனாவே அந்த ஸ்கின் கோட்டோட இது இருக்கணும், சாஃப்ட்னஸ் இருக்கணும். குதிரைக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? பின்னாடி போவாதீங்க, வந்துருக்கீங்களே. விவேக், ஃபீடு எடுத்துட்டு வா கொஞ்சம் கையில. இதுங்க நான் ஃபீடு பத்தி காட்டுறேன். இங்க என்ன இந்த ஃபீடு, இந்த குட்டியில இருந்து இதுக்கு இதுதான் நம்மள்தான் ஃபீடு, ஆத்மா ஃபீடுன்னு சொல்லிட்டு. நீங்க ஓன் மேனுஃபேக்சரிங்? ஓன் மேனுஃபேக்சர் தான் அந்த ஃபீடு. ஓவராலா தமிழ்நாடு வரைக்கும் கொடுக்குறீங்க, பெங்களூர் கொடுக்குறீங்க, கேரளா கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலயும் கொடுத்துருங்க. இது வந்து இந்த குதிரையை எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஃபீடோட டிஸ்பிளே. அது இல்லாம நம்மளோட ஹோம் பிரெட், இது வீட்லயே பிறந்தது. இதோட அப்பா அம்மா ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் இதோட ஃபீடு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓட்ஸ், பார்லி எல்லாமே இருக்கும். மிக்சிங் ஃபீடு இது. ஓகே. இதுதான் இப்படிதான் இருக்கும் ஃபீடு. நீங்க நீங்களே மேனுஃபேக்சர்? ஓனா மேனுஃபேக்சர் பண்றங்க. கான்டாக்ட் நம்பர் அந்த டிஸ்பிளே இருக்கும். கான்டாக்ட் நம்பர் நம்பருக்கு சொல்லிடுங்க. 9894099513. இந்த ஃபீட் எப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும்? நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. இது தவிர வேற எதனா அடிஷனலா நம்ம கொடுக்கலாம்? இதுலயே ஃபுல்ஃபில் ஆயிரும். இதுலயே லிவர்டான்ல இருந்து கால்சியம்ல இருந்து எல்லாமே பூஸ்ட் பண்ணிட்டுங்க. அதனால இது ஒண்ணு கொடுத்தீங்கன்னாவே போதும். அருகு இதுதான் மெயின்டைன்ஸ். கிளீனான வாட்டர் 24/7 தண்ணி நேரம் இருந்தே இருக்கணும். தண்ணி மட்டும் குதிரைங்கிட்ட எப்பவுமே இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே. ஆக்சுவலா குதிரைகளுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் வரும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்டா மெயின்டைன் பண்ணா எல்லா ஃபால்ட்டும் வரும். ஓகே.
கால்ல இருந்து எல்லாமே டெய்லி இது வந்து எப்படின்னா நம்ம கிட்ட லைஃப் டைம் வரைக்கும் குதிரைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். சலிக்க கூடாது. டெய்லி இதே மாதிரி கண்டிஷன் வச்சுக்கணும். இந்த ரைடிங் போகல அப்படின்னா என்ன ஆகுங்களா? நமக்கு வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சு நம்ம இதுக்கு மட்டுமே குதிரை வீணாயிரும். ஓவர் ஒபிசிட்டி ஆயிடும். வேஸ்ட் ஆயிடும். சும்மா நம்மள ஒரு 4 ரூமுக்குள்ள போட்டு வச்சுக்கினா எப்படி இருக்கு? டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் மாறிடும். ஒரு மாதிரி ரெக்கார்ட் ஆயிடும். அந்த மாதிரி. உங்க பேருங்க? விக்னேஷ் வர்மா என் பேரு. இந்த குதிரை இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரியில தொகரப்பள்ளி வெங்கடேஷ் பாபுன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை இந்த ஃபீடு இருக்கிறது வந்து அங்கதான் கிருஷ்ணகிரியில தான் இருக்கு. நான் வந்து தர்மபுரி. ஒரு பேருங்க? இது பேரு ஜன்னத். ஜன்னத். சரிங்க, நன்றிங்க. பயங்கர ரிஷா இருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து எல்லா குதிரையும் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் குதிரை லவர்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம அது பாருங்க. வணக்கங்க, உங்க பேருங்க? பரணிங்க. எங்க இருந்து வரீங்கண்ணா? ஓம்பலூர். எத்தனை வருஷமா இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கீங்க? என்னங்கண்ணா? எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 15 வருஷங்க. நீங்க இத்தனை வருஷம் வந்ததுக்கும் இப்பவும் என்ன வித்தியாசம் இருக்குங்களா? இருக்க மக்கள் கூட்டம் அதிகமா தான் இருக்குதுங்க. நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. அதுவும் இந்த இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இந்த குதிரையோட பேர் என்னங்கண்ணா? இவர் பேரு பாளையம். என்ன ரகங்க? மார்வாடி பிரீடுங்க. மார்வாடி. ஆமாங்க. என்ன வயசு ஆகுதுங்க? மஞ்சள் கல்யாணி கலரு, மார்வாடி பிரீடுங்க. 4 வயசு ஆகுதுங்க. சேலுக்காக ஷோக்கு கொண்டு இருக்கீங்க? ஷோக்கு மட்டும் தாங்கண்ணா, சேல் கிடையாது. நம்ம கிட்ட சேலுக்கு குதிரை இருக்குங்களா? என்னங்க? சேலுக்கு நம்ம கிட்ட குதிரை இருக்குங்களா? சேலுக்குலாம் இல்லைங்க, ஆசையாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க வீட்டுல. நன்றிங்க. வணக்கம், என் பேர் சிவகணபதி. நாங்கள் சேலம் மாவட்டம் இரம்பையிலேருந்து வந்துக்கிறோம். வருஷம் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிறோம். இந்த திருவிழா மாடு கொண்டு வருவோம். கரணியத்தில் காரி மாடுது. எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? நாங்கள் 10-15 மாடு வைப்போம். இப்போ இங்கே 2 மாடு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்க? இது 2 மாடு, பக்கத்தில் 1 மாடு, அப்புறம் குதிரை 1. இந்த மாடு சேலுக்கு இருக்குங்களா இல்லை எப்படி ஷோ கொண்டு வந்திருக்கீங்களா? சேலுக்கு. 2மே சேலுக்குங்களா? எல்லாமே சேலுக்கு. ஓகே. குதிரை மாடு மட்டும் இல்லாம வேற எதனா வச்சிருக்கீங்க? வேணா வச்சுக்கிறோம். வீட்டில் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் இருக்குது. இவர் பேருங்க? என் பேர் இளமலை அரசன். இல்லை, வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிற அப்படி. நீங்கள் 2 பேர் சைடில் நிற்கவும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கு. சொல்லலாமா? மாடு வாங்குறீங்க, கேட்டு வந்தா அனுசரிச்சு என்ன ரேட்னாலும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் கேட்குற ரேட்டு அனுசரிச்சு என்ன நம்மளுக்கு தகுந்த ரேட்டு கொடுக்கலாம். உங்கள் கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? கான்டாக்ட் நம்பர் 94 45 73 19 09.